இது சுவாமி சித் பாவனானந்தரின் தினசரி தியானம் மற்றும் அப்பரின் தேவார பாடல் நமக்கு வழங்கும் மிக ஆழமான ஆன்மீக செய்தியின் சுருக்கமான கண்ணோட்டம். மயானத்தில் சாதாரணமாக கிடக்கும் ஒரு மண்டையோடு மனிதர்களாகிய நம்முடைய அகங்காரம் எவ்வளவு நிலையற்றது என்பதையும், நாம் எப்படி எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத இறைவனின் கருவியாக வாழ வேண்டும் என்பதையும் மிக அழகாக உணர்த்துகிறது. முதலாவதாக, நாம பெருமையின் உச்சமாக கொண்டாடும் இந்த உலக வாழ்க்கையே இறைவன் பெரிய பொருட்டாகவே மதிப்பதில்லை. அதனாலதான் சிவபெருமான் ஒரு சாதாரண மண்டையோட்டை தனது பிச்சை பாத்திரமாக பயன்படுத்துகிறார். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள், நாம் இவ்வளவு பெரிதாக நினைக்கும் இந்த வாழ்க்கை அவர் பார்வையில் வெறும் எலும்பு கூடுதானா என்று ஒரு நிமிடம் நம்மை சிந்திக்க வைக்கிறதில்லையா? இரண்டாவதாக, அந்த மண்டையோட்டில் நடக்கும் ஒரு முழுமையான மாற்றத்தை பாருங்கள். உயிருடன் இருந்தபோது ஒரு மனிதனின் ஆசைக்கும் கோபத்திற்கும் கருவியாக செயல்பட்ட அதே மண்டையோடு இப்போது எந்த பற்றுமே இல்லாத இறைவனுக்கு பிச்சை எடுக்க உதவுகிறது. அதாவது, ஆசைகளால் நிரம்பியிருந்த ஒரு பாத்திரம் தன்னை முழுவதுமாக காலியாக்கிக் கொண்ட பிறகு தகுதியான கைகளில் சேரும்போதுதான் அது புனிதமடைகிறது. இறுதியாக, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நாம் உயிருடன் இருக்கும்போதே நம் அகங்காரத்திற்குச் செத்தவர்களாக மாற வேண்டும். இதைத்தான் அப்பர் தன் தேவாரத்தில் தலையே நீ வணங்காய் என்று பாடுகிறார். ஒரு இறந்த தலையை இறைவன் கையில் ஏந்தியிருக்கும்போது உயிருடன் இருக்கும் நாம் நம் தலையை வளைத்து அகங்காரத்தை விடவேண்டும் என்பதுதான் இதன் அர்த்தம். சுருக்கமாக சொன்னால், நம்முடைய தேவையில்லாத கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனின் கைகளில் இசைக்கும் ஒரு அழகிய புல்லாங்குழலாக நாம் மாறிவிட வேண்டும். முடிவாக, நம் சொந்த வெறுப்புகளையெல்லாம் அழித்துவிட்டு உலக நலனுக்காக பயன்படும் இறைவனின் வெறும் கருவியாக நம்மை அர்ப்பணிப்பதே உண்மையான மாண்புடைய வாழ்வு.